ஹாய் ஆல், வெல்கம் டு ஆரதம் கிச்சன். ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி வித்தியாசமான சுவையில் மிகவும் சுவையுள்ள ஒரு முறுக்கு செய்ய போகிறோம். மாங்காய் வச்சு முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம். நல்ல புளிப்பான மாங்காய் எடுத்துக்கலாம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பத்தியாக கட் பண்ணிக்கிட்டு மிக்சியில் பச்சை மிளகாய் தேவையான உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் 2 கப்பு அரிசி மாவு, அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அரைச்ச மாங்காய் விழுதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாங்காய் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் முறுக்கு போடுறப்ப கஷ்டம் இல்லாமல் இருக்கும். தேவையான தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு தாளித்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா புளிப்பாக இருக்கிற மாங்காய் நல்லா இருக்கும். புளிப்பு வேண்டாம்னாக்கா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு அச்சில் போட்டு சின்ன சின்ன முறுக்காக போட்டு எடுத்துக்கலாம். புளிப்பு மாங்காய் எடுத்தோம் புளிப்பு பத்தலைனாக்கா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். நம்ம சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சாக்க செவந்து போயிடும். இப்போ நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் எடுத்துடலாம். சுவையான மாங்காய் முறுக்கு ரெடி. முறுக்கு வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்கும். காரம், புளிப்பு எல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.